திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். வரி வரியாக விளக்கம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான். கிழக்கு வானம் வெளிச்சமாகிவிட்டது. எருமைகள் கூட தங்கள் குட்டிகளுடன் பசும்புல் மேய்வதற்காக வெளியே வந்துவிட்டன. பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான். கிராமத்து சிறுவர்கள் அனைவரும் பசுமாடுகளை மேய்க்கும் பணிக்காக வெளியே செல்கின்றனர். போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான். உன்னை எழுப்பாமல் அவர்கள் செல்லாமல் காத்திருக்கின்றனர். உன்னை அழைக்கின்றனர். வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய். நாங்கள் அனைவரும் வந்து கதவின் முன் நிற்கிறோம். அழகான தோழியே எழுந்திரு. பாடி பறை கொண்ட மாவாய் பிளந்தானை. நாம் பாடி பறை விரதத்தின் அடையாளம் பெற்று புடலை கிழித்த ஹிரண்யனை அழித்த நரசிம்மனை வழிபட வேண்டும். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, மதுரையில் கம்சனை அனுப்பிய மல்ல யுத்த வீரரை வென்ற தேவாதி தேவனை நாம் சேவிக்க வேண்டும். சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளே. நாம் சென்று அந்த பரமனை கண்டு சேவித்தால் அவர் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வார். ஏலோர் எம்பாவாய். தோழியே, நீயும் எழுந்து எங்களுடன் சேர்ந்து பாவை நோன்பு செய்ய வேண்டும். சாரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காலை நேரத்தின் அழகையும் கிராமத்து வாழ்க்கையின் இயல்பையும் எடுத்து காட்டுகிறார். அனைவரும் எழுந்து நரசிம்மர், கண்ணன், தேவாதி தேவன் ஆகிய பரமனை பாடி பறை பெற்று சேவிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப். ஸ்ரீயம் சம்ருத்திம்.